ஸோ ஹால் கைஸ். ஸோ இந்த நம்ம டேம் ரீஇன்கார்னேஷன் மாவோட பார்ட் 8 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பார்த்து முன்னாடி எல்லாம் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டான். ஸோ எல்லாம் முடிஞ்சா இப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா டெசிரா வந்து கத்துறா, டேய் ஏன்டா வந்து ஸ்பியரை சூஸ் பண்ணாமல் மீதியெல்லாம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அது வந்து ஏன் இஷ்டம்பா, நீ எதுவும் சொல்லக்கூடாது, நான் வந்து ஸ்வாட்லேயுமே நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு கார்கிசன் சொல்கிறான், இந்த மாதிரி நீ இந்த ஸ்வாட் வந்து ரொம்பவுமே லைட்டாக தெரியுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதுவும் இல்லாமல் உன்னோட ஸ்ட்ரென்த்துக்கு வந்துட்டு இதோடையுமே ஹேமரு ஆக்ஸு, ஸோ இது வந்து பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், நான் தான் சொன்னேன்ல எனக்கு பிடிச்சது தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இல்லைனா நீ வந்து என் ஃபேமிலி கூட வந்துடுறியா, உனக்கு இந்த மாதிரி மசில்ஸ் வந்து நான் அதிகமாக வந்து வளர்த்து விட்றேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான். ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த டெசைரை வந்து திட்டுறாங்க, இந்த மசிலை பற்றி பேசுறதை விட்டு தொலைடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி அந்த ஸ்வாடை வெளில எடுப்பாப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெசைரா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோமே வந்து பார்த்தீங்கன்னா வெளில எடுக்கிறான். ஸோ என்ன ஸ்வாட் இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வென்னட் ஆஃப் த விண்ட் ஸ்டார்ம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஆக்சுவலாக இந்த பேட்ரியாட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்வாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிட் கிங்கோட பிளெஸிங் வந்து இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மானாவோட ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அவன் ஸ்டார்ட் பண்ணானா அவனால் வந்துட்டு சம்மனே பண்ண முடியும். ஸோ ஸ்பிரிட் கிங், 4th ஸ்பிரிட் கிங்கை வந்து சம்மன் பண்ண முடியுமா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுமே வந்துட்டு ரொம்பவுமே கூலாக இருக்குது, பட் நானாக இருந்திருந்தால் அங்கே ஸ்பியர் தான் எடுத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு உனக்கு தெரியும்ல அந்த ட்ராகன் ஸ்பியர் கார்போஸ், ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த பழைய கதைகளை தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி சொல்கிறாங்க. இப்போ இந்த டீமன் கிங்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, முக்கியமான பார்ட் ஸ்டோரியிலே. ஸோ இதை வந்து நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டீமன் கிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ ஹெல்மெட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீஜன், ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அங்கே மொத்தம் 5 டீமன் கிங்ஸ் இருப்பாங்க. ஸோ இவர் தான் டீமன் கிங் ஆஃப் த ரூயின். ஸோ இவரோட ரேங்க் 1 வந்து பார்த்திங்கன்னா இவர் ரேங்க். ஸோ ரேங்க் 2 டீமன் கிங் ஆஃப் இன்கர்கரேஷன். ஸோ ரேங்க் 3 வந்து பார்த்திங்கன்னா டீமன் கிங் ஆஃப் ஃப்ரென்சி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் 4 ஸோ டீமன் கிங் ஆஃப் க்ரூவல்ட்டி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் 5 டீமன் கிங் ஆஃப் ஸ்லாட்டர். ஸோ இவங்க 5 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க 5 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா டீமன் கிங்ஸ். ஸோ அந்த 5 டீமன் கிங்ஸோட தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரியை ரன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ டெசைரா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பா, இந்த மாதிரி அவர் யூஸ் பண்ண அந்த வெப்பன்லாம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு மாதிரி நான் சொன்னேன் அந்த ஸ்பியர். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம கார்கிஸ் வந்து சொல்கிறான், டெசைரா நீ வந்து தப்பாக சொல்லிட்ட. ஸோ ஃப்ளால்ஜிகோலாட், ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பவர்ஃபுல்லான வெப்பனு, டீமன் கிங் ஆஃப் ஸ்லாட்டர் கிட்ட இருந்தது, அதுக்கப்புறம் தான் வெர்மோத் கிட்ட வந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ எனக்கு தெரியும் பர்சனலாக வந்துட்டு வெர்மோத் யூஸ் பண்ணதுலேயே வந்துட்டு பெஸ்ட்டு வெப்பன் எது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறான். ஆக்சுவலாக வெர்மோத் யூஸ் பண்ணதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு வெப்பனே அந்த மூன்லைட் ஸ்வாட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு ஃப்ராக்மெண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணுறாங்க, என்னென்னு வந்து க்ளீனாக சொல்ல. ஸோ அதை வந்து டீமன் ரியாலமில் வந்து பார்த்திங்கன்னா சீல் பண்ணதான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து ஷேப்பே வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் அது ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கதான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் இப்போ நம்ம இவங்களையுமே ரொபேரியன் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அவர் வந்து சொல்கிறார், நான் வந்துட்டு செக் பண்ணேன், இதில் எந்த ஒரு மேஜிக்குமே கேஷ் பண்ணல, உண்மையாகவே இது ட்ரெஷரில் தான் இருந்துச்சா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்போ தான் வந்துட்டு நம்ம ரொபேரியன் சொல்கிறார், ஒரு வேளை அந்த பையன் நம்ம கிட்ட ஏதாவது ப்ராங்கிங் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவன் எதுவும் பண்ணுறதுக்கு எதுவும் வாய்ப்பே இல்லை, ஏன்னா அதை என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம கில்லடன் சொல்கிறாரு, ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு அவனை அலோவ் பண்ணது நல்லது தான் நினைக்கிறேன், ஏன்னா வந்துட்டு அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் நான் அலோவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அப்போ தான் நம்ம ரொபேரியன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆமாம் கரெக்ட் தான், ஸோ ரிஸ்க் எடுத்தது பரவாயில்ல, ஓகே நம்மளுக்கு தேவைக்கானது தானே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சரி நான் வேணால் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், பட் இன்னொரு வாட்டி நான் வேணால் செக் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ எப்படி செக் பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது மெமரி ஆஃப் மானா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இது என்னதுன்னா, நம்ம சென்னியா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மேஜிக், அதை யூஸ் பண்ணி லைக் அது வந்து எப்போ ஆரிஜினேட் ஆச்சு, எவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணாங்கன்ற வரையும் கண்டுபிடிக்க முடியும், பட் அதோட மெமரிஸை பொறுத்து. ஸோ அதை யூஸ் பண்ணி வைக்கினா அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச அதிகமாக எதுவும் தெரியல, கிட்டத்தட்ட இது ஒரு செஞ்சுரி கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அதுவும் இல்லாமல் இது ஏதோ மிடில் சிட்டி மாதிரி இருக்குது, ஒரு ஸ்ட்ரீட்லாம் காட்டுறாங்க, அதுவும் இல்லாமல் அங்கேருந்தா இதை வாங்கியிருக்காங்க போல், ஆனால் அதுக்கு மேலே என்னால் எதுவுமே பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக இமேஜ் வந்து அந்தளவுக்கு இருக்காது, ஸோ அதனால் நான் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மெமரி வந்து ஸ்டாப் ஆயிரும். அப்போ தான் வந்துட்டு நம்ம கில்லடன் சொல்கிறார், அப்போ ஓகே எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, நான் அதை அவனுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறான். அப்போ தான் வந்துட்டு நம்ம யூகின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பானா. அப்போ தான் நம்ம இவருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார், யாரே நம்ம கில்லடன் வந்து சொல்கிறாரு, நான் யூகினை வந்து
தத்தெடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி. அதாவது இதுக்கு மேலே நம்ம யூகின் வந்து மெயின் ஃபேமிலியை ஜாயின் பண்ண போகிறோம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு மெயின் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க, ஸ்டோரியோட இன்னொரு மெயின் கேரக்டர். லிட்டரலாக இது கொஞ்சம் பேருக்கு வந்து இதுக்கு மேலே ஃபேவரட்டாக மாறிடும். ஸோ நம்ம யூகின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கானா. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரோட இன்ட்ரடக்ஷன் வந்து காட்டுவாங்க. ஸோ இவர் தான் அது. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு சன் இவர் தான். ஸோ கியோன் லயன் ஹார்ட், ஸோ அதான் அவரோட பேர். அவர் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரியார்க்கோட யங்கஸ்ட் பிரதராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கார். கில்லட் லயன் ஹார்ட் இருக்கான் இல்லையா, ஸோ அவனோட யங்கஸ்ட் பிரதராக வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம கில்லடோதுமே பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் இவர். ஸோ நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான், நான் தான் யூகின் லயன் ஹார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவருமே வந்து பார்த்திங்கன்னா தெரியுதுப்பா எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான எக்ஸ்ட்ரோவர்ட். ஸோ பார்க்கும்போதே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா கூச்சப்படாமல் பேசிட்டு இருக்காரு. பட் இன்னுமே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகலையா. ஸோ அது வந்து சொல்கிறாங்க, பார்க்க சின்ன பையன் மாதிரி தான் தெரியார், பட் ரொம்பவே வயசாகிடுச்சு இவருக்கு. இவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார், என்னோட தம்பி வந்து அடுத்த நைட்டு வந்து அனுப்புகிறான். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து வந்தேன். நான் வந்துட்டு ஒன்று நானாகவே வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் யோகின், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறார். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக அந்த ஃபேமிலி மீட்டிங் வந்து கூப்பிட்டாங்க, ஸோ அதனால தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து புரிஞ்சது இந்த ஆள் வந்து நல்லவன் அப்படின்றது. அதுவும் இல்லாமல் இவன் வந்து ரொம்பவுமே ஃப்ரீ ஸ்பிரிட்னஸாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா வந்து மென்ஷன் பண்ணுறான். ரொம்பவுமே ஃப்ரீயாக அவனோட அப்பியரன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் அவனோட பர்சனாலிட்டினால தான் அவனுக்கு கல்யாணம் அவ்வளோ போல் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். இப்போ தான் வந்துட்டு உண்மையாக என்னை பேட்ரியார்க்கு வந்து கூப்பிட்டாங்களா, எது கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவருமே சொல்கிறாரு, ஆமாம்பா நீ வந்து பிளட் சக்சஷன் ரிச்சுவலில் வந்து ஜெயிச்சலையா, ஸோ அதனால தான் உனக்கு வந்து கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், நான் தான் எல்லாமே வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வேறு ஏதாச்சும் இருக்கும், சரி நீ உள்ளே போ, எனக்கு வந்து வேலை இருக்குது, நான் வெளில வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நம்ம கில்லட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூகினை உள்ளே கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்தாப்பா இந்த நெக்லஸ் நான் வந்துட்டு லார்ட் ரபேரியன் கிட்ட வந்து சொன்னேன், பட் அவர் வந்து செக் பண்ணி பார்த்தாரு, அதில் வந்துட்டு எந்த அந்த அளவுக்கு தெரியல, ஏதோ ஸ்ட்ரீட்லேருந்து கண்டுபிடிச்சதா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ நம்ம யூகின் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய ஹார்ட் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறான். ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மைண்ட் வாய்ஸில் இது வந்து நடக்கும். ஸோ இது வந்து வாய்ப்பே கிடையாது, இது ஸ்ட்ரீட்லலாம் வாங்கலை, என்னோடய அம்மா அப்பா தான் எனக்கு வந்து ப்ரெசென்ட் கொடுத்தாங்க. அப்போ ஏதாச்சும் ரொபேரியன் வந்து மறைக்க ட்ரை பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ரொபேரியன் வந்து ஒரு பொண்ணு, எனக்கு வந்து அப்படி வருது, நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு அப்படி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு லைட்டாக டவுட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விட்டுறோம், சரி அந்தளவுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ கில்லட்மே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, கொஞ்சம் சென்ச்சுரிஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணாங்களாப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. கேட்டு நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஷாக் ஆகிட்டு தான் இருக்கான். அப்போ தான் வந்துட்டு கில்லடன் சொல்கிறாரு, நான் கூப்பிட்டே வேறு விஷயத்த பேசுகிறதுக்காக அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ பிளான் பண்ணிட்டான், எனக்கு வேணாம், நீங்கள் தயவு செஞ்சு சிஏல வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்க, எனக்கு வந்து புரியுது, பட் நான் சிஏல வந்து இப்போதைக்கு கல்யாணம் பண்ண விரும்பலை, 13 வயசு பையன்கிட்ட கல்யாணத்தை பற்றிலாம் பேசாதீங்க, அதுவும் இல்லாமல் ஒரு அரேஞ்ச் மேரேஜாக வந்துட்டு நான் விரும்பலை, அப்புறம் எங்கள் அப்பாகிட்ட நான் வந்து கேட்கணும், நிறைய பர்மிஷன் ஆகணும், ஒரு சின்ன பையன்கிட்ட இதை வந்து இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது இல்லையா. ஸோ அதுவும் இல்லாமல் சிஎலுக்கு வந்துட்டு ஓகேவா, சிஎல் ஓகே சொன்னான்னா நானுமே வந்துட்டு பார்த்து சொல்லுவேன், அதுக்கப்புறமா எங்களோட மேரேஜ் வந்து நடத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பையன் என்னென்னவோ வளர ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலாக கில்லட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எம்ப்ரெஸ் ஆயிடுவார். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இல்லைப்பா நான் வந்து உன்னை அடாப்ட் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. லிட்டரலாக நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பல்ப் வாங்கிட்டான். நான் வந்து பயங்கரமாக சிரித்தேன் இந்த இடத்துல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவன் எங்கேயோ போயிட்டான், அதுக்கப்புறமா ஐயோ நானே சொதப்பிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அதுக்கப்புறமா தான் சரி இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்னோடய அப்பா கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் கில்லட் வந்து சொல்கிறார், அப்படியா நான் ஜஹடை வந்து கூப்பிட்றேன் மெயின் ஃபேமிலிக்கு, ஸோ அதுவும் இல்லாமல் நான் மெயின் ஃபேமிலியிலே அவனை வந்து போட்டுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா சொல்கிறார். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், அப்படி பார்த்தா எனக்கு 2 ஃபாதர்ஸ் ஆயிடுவாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம கில்லடன் சொல்கிறாரு, இல்லைப்பா ஸோ எனக்கு வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி 3 பசங்க இருக்காங்க, நான் வந்துட்டு ஜஹடோட சன்னை வந்து ஸ்டீல் பண்ண விரும்பலை, அவனை வந்துட்டு நான் ப்ராக்டிஸ் தான் ட்ரெயின் தான் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ லிட்டரலாக இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு ரொம்பவுமே ஃபேவரட்டான ஒரு எபிசோடாக வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்துச்சு. ரொம்பவுமே ஃபன்னாக லைக் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடில் நடந்திருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னுமே நிறைய இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.